ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் சொல்கிறத முழுசாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா அதுக்கு பிறகு உன் வேண்டுதல் பலிப்பதையும் உனக்கான நல்ல காரியம் நடப்பதையும் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது வந்து போக தான் செய்யுன்றத நீ முதல்ல தீர்க்கமாக புரிந்துக்கணும். வாழ்க்கை முழுவதுமே இப்படியே கஷ்டமாகவோ இருந்துருமே நினைக்க வேணாம். நீ விரும்புகிற உன்னுடைய லட்சியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வர இந்த வராகியம்மா ஒருபோதும் ஓய்வெடுக்க மாட்டேன். எப்படியாவது நீ நினச்ச விஷயத்தை உன் விருப்பப்படி நடத்தி கொடுத்துருவேன். நீ தைரியமாக இருன்னு உனக்கு தைரியம் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உன் கூடவே இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றதான் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீயும் நான் சொல்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தைரியத்தோடும் உறுதியோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ ஆரம்பிச்சின்னா நிச்சயமாக உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். ஏன்னா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாகவோ தவறாகவோ நடக்க நான் விட்டுட மாட்டேனேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய குடும்பமும் என் பொறுப்பில் தான் இருக்குது. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற. அது மட்டும் இல்லாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா போதும். அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இந்த வராகியம்மாவும் உன் வேண்டுதல்களை பலிக்க செய்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்க்குற சுபகாரியமும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான், மனசில் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்த முடியும். நீ மறுபடியும் உனக்கு நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எல்லார்கிட்டையுமே தலை வணங்கி பணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் நீ எப்போதும் நீயாக தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழும் பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் மற்றவங்க உன்னை திட்டினாலும் சண்டை போட்டாலும் குறை சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ. தானாக எல்லாமே உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். பணிவையும் பொறுமையையும் நிதானத்தையும் உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யும்போது மற்றது எல்லாமே சுலபமாக சரியாகும்படி நான் செய்வேன். உன் பிரார்த்தனைகள் என்னன்னு இந்த வராகியம்மாவுக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு கொடுக்க வேண்டியதையும் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் வெகு சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். உன் கண்களுக்கு எதிராக உன் முன்னாலேயே அமர்ந்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வதற்கு வெகு நாள் ஆகாது என் செல்லமே. நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களிலும், நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வராகியம்மா நிறைஞ்சு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு நிழலாக நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ உணர்ந்துகள். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தீனா உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை வேணாம்னு விலக்கி வச்சவங்களுமே கூட உன்னை தேடி வருவாங்க. உன்னை தூற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள். உன் வாழ்க்கை வளமாக மாறும். உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சியோ என்னை தாயாக நீ பெற்றுள்ளாய். ஆமேன் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே என்னை வணங்குபவர்களாக இல்லை. ஆனால் நீ என்னை உன்னுடைய தாயாக நினச்சி நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா நானும் உனக்கு தாயாக இருந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையை
நீ சிறப்பாக வாழ்வதற்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ செய்த பாவங்களையெல்லாம் போக்கி மன்னிக்கக்கூடிய உன் தாயாக நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். ஒரு தாயானவள் தன் பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் அதை உரிமையாக எடுத்து சொல்லி திட்டி கோபப்பட்டு சண்டை போட்டு கத்துவாங்களே தவிர, பிள்ளைங்களை திட்டாலும் மறு நிமிஷமே பிள்ளைகளை தண்டிக்க மனசு வராது. அப்படிதான் நானும் நீ செஞ்ச தவறுகளுக்கு சில தண்டனைகளை கொடுப்பேனே தவிர, அது ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தும் விதத்தில் இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்றிக்கிறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நல்ல நேரமாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிப்பதற்கு உண்டான வேலைகளை பாரு. நீ நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன்னால் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகுதுன்றத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்குது. அதையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன் அருமை பெருமையை நான் புரிய வைக்கிறேன். கவலையை தூக்கி எறி. இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எதுவுமே உன்னை காயப்படுத்துறதுக்காக நான் கொடுக்கலன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே. இப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் இனிமே பல அதிசயங்கள் நடக்கும். உன்னை தேர்வு செய்த இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலைகளையும் நிச்சயமாக செய்வேன். நீ என்கிட்ட மனசார கேட்ட விஷயத்தை கூடிய சீக்கிரமே நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா போதும். நீ படுற கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என் மேலே உனக்கு அளவு கடந்த கோபம் வந்தாலும் சரி, பாசம் வந்தாலும் சரி, உரிமை வந்தாலும் சரி, அல்லது திட்டினாலும் சரி, என் மேலே உள்ள நம்பிக்கை அப்படியே இருக்குன்னு எனக்கு தெரியும். நடக்கிற எல்லாத்தையும் நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாலே அது உன் நன்மைக்காக தான் செய்கிறேன்றது உனக்கு புரியலையா? உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் கூடிய சீக்கிரம் நான் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறேன். கூடிய விரைவில் நீ உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியும். அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு தருவேன்னு என்னை முழுசாக நம்பு. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை என் செல்லமே. ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியலைன்னா அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்ற முயற்சி செய். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அதை உன்னால் மாற்ற முடியலைன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. மொத்தத்தில் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்வதும் தான் சரியான சிறப்பான சூட்சும ரகசியமாக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வழியாக இருக்குது. உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் சரி, பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட இருந்தினாலே போதும். இந்த உலகத்தில் உன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன். அதே போல் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான விவரங்களையும் நானே சொல்லி கொடுத்து உன்னை பொறுப்பான பிள்ளையாக, பொறுமையான பிள்ளையாக, வெற்றிகரமான பிள்ளையாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. சாப்பாடு வேணும்னு கேட்டு வர்றவங்களுக்கு அன்போடு அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானதை அள்ளி கொடுத்தீனா 1000 ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அதை இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுப்பேன். உன் மனசில் எவ்வளவு கனவுகள் இருக்குது, எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாகவே நினைவாக்கி கொடுக்க நான் தயாராயிட்டேன். ஒருபோதும் யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன். சும்மா வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து. நீ பயப்பட உன் புத்தியை அது மழுங்கடிச்சிடும். பயங்கிறது தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள உருவாக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும்
பயப்படக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செஞ்சினா நிச்சயமாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம். இனி நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தரும் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனசில் இருக்க வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலானதை நான் உனக்கு தருவேன் என் தங்கமே. நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைப்பதற்காக தானே நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தேன். உனக்கான நல்லது விரைவிலேயே நடந்து உன் விருப்பப்படி நீ எதிர்பார்த்த அத்தனையையும் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதான். நீ போகிற பாதையில் நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள்னு எல்லாமே இருக்கும். விதவிதமான மனிதர்களோடு நீ பயணம் செய்யும்போது சில நேரங்களில் விபத்துகளும் கூட வரலாம். ஆனால் நல்லது கெட்டது எது நடந்தாலும், யார் உன் கூட வந்து சேர்ந்தாலும், யார் உன்னை விட்டு போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே பயணம் செய்ய கற்றுக்கோ. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட ஒன்று, ஒருத்தர் பார்த்து நீ முக்கியமானவங்க, இவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் சரியானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாமே கால நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையை நினச்சி பயப்படுறத நிறுத்துன்னு நான் சொல்லிட்டேன். இனிமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குன்னு நினைக்க பழகு. உனக்கு நல்லது நடக்கும்னு நீ நினச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடப்பதை நல்லதாக மாற்றி கொடுக்க இந்த வராகி அம்மாவால் முடியும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.